பல பேர் என்ன கேட்குறான்னா, நீங்க அந்த கிருபையை பத்தி பேச அந்த சபைக்கா போறீங்க, அந்த போதகத்தை கேட்குறீங்க. ஐயோயோ! என்னவோ பெரிய பாவி போல பார்க்க ஒரு கூட்டம் இருக்கு. பரிகாசம் பண்ற ஒரு கூட்டம் இருக்கு. இவங்க என்ன பிரதர் போதிக்கிறாங்க? பாவம் பண்ணா கிருபையினால் ஆண்டவர் மன்னிக்கிறாராம். இப்ப பண்ற பாவம், முன்ன பண்ண பாவம், இப்ப பண்ண போற பாவத்துக்கெல்லாம் அவர் மன்னிப்பு கொடுத்துட்டாராம். தயவு செய்து நியாயப்பிரமாண பிரசங்கியாரே, நியாயப்பிரமாண சத்தியத்தை ஃபாலோ பண்ற விசுவாசிகளை, ஊழியரை, அறகுறையா இருக்கிற நீங்கள் தயவு செய்து சத்தியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பாவம் பண்றவனுக்கு நான் கவனிக்க வேண்டும் அதிர்மன்று பேசுற பிரசங்கியார் இல்லை. பாவம் செய்யணும்னு சொல்லலை. வேதம் பாருங்க, அதோட கிருபையின் சத்தியத்தை கேட்கிற மக்களுக்கு நான் போதிக்கிறேன். ரோமர் 5:20 பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகும், அதிகமா கிருபை பெருகும். ஏன் அந்த வார்த்தை பவுல் சொல்றான்னா, நீங்க பாவம் பண்ணா கவனிக்க வேண்டிய கிருபைனா உன்னை மன்னிப்பார் இல்ல. பாவம் எங்க பெருகுதான்? நீதிமொழிகள் 29:16 துன்மார்க்கன் பெருகிற இடத்திலே பாவம் பெருகும். அப்ப துன்மார்க்கு யாரு? தேவ பயம் இல்லாதவன், துணிகரம் உள்ளவன், ஏழை எளிய மக்களை பார்க்காதவன், தான் சுய லாபத்தை சம்பாதிக்கிறவன், தான் மட்டும் மேலே இருக்கணும் நினைக்கிறவன். என் அன்புக்குரியவர்களே, யோபு 9:24 இந்த உலகம் துன்மார்க்க கையில் இருக்குது. ரோமர் 5:13 பாருங்கள். நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்னே பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் வந்தபோது பாவத்துக்கு உயிர் கொடுத்தது நியாயப்பிரமாணம். நீங்க நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பாவம் நல்லா கவனிக்க வேண்டும். செய்வதற்கு கிருபை அல்ல, நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் தடுப்பதற்கும் மேற்கொள்வதற்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டு இருக்கு. நீங்க நல்லா அறிய வேண்டும். அப்ப இந்த துன்மார்க்கம் உலகத்தில் இருக்கிறான், வேலை செய்யற இடத்துல இருக்கிறான், உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறான், உன்னுடைய ஐக்கியத்தில் இருக்கிறான். நன்றாக கவனிக்க, துணிகரமானவன். அவன் செய்கிற பாவத்தை நீ உட்படாதபடி, செய்யாதபடி, கற்றுக்கொள்ளாதபடி இந்த கிருபை என்ன செய்தான்? ரோமர் 6:14 நீங்கள் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடினால் அப்படின்னு சொன்னா, பூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறபடினால், சத்தியத்தை அறிந்திருக்கிறபடினால் கிருபை என்ன செய்தா? உங்களை தடுக்குதான். அவன் செய்கிற பாவத்தை, அநியாயத்தை, ஏமாத்தல், பொய் இதெல்லாம் நீங்க செய்யாதபடி இந்த கிருபை உங்களை தடுத்து பாதுகாக்கிறது தான் கிருபை. பாவம் செய்வதற்கல்ல, நீங்கள் பாவம் செய்யாதபடி பாதுகாக்க தான் கிருபை. 1 யோவான் 5:1 சொல்லுது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன விசுவாசம்? இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் போது அவர் எப்படி பாவத்தை ஜெயித்தாரோ அதே போல உங்களால ஜெயிப்பதற்கு தான் கிருபை. காட் பிளஸ்.